அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈதுடைய விலாக் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஈத் விலாக் போட்டிருக்கோம். இது நம்ம சேனலோட செகண்ட் ஈத் விலாக் பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம பெருநாள்னாலே மருதனை விடுறது தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த டைம் நாங்கள் மெஹந்திலாம் போடல, அதுக்கு பதிலாக நாங்கள் மருதன் தான் விட்டுருக்கோம். இந்த மருதனில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோன்னா டீ தூள், சுகர், அப்புறம் புளி ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் கிராம்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் இந்த தர ஆட் பண்ணலை. நம்ம நார்மல் டேஸில் வைக்கிற மாதிரி வைக்காமல் இந்த தர நாங்கள் ரீலில் வைக்கலான்னு பிளான் போட்டிருந்தோம். இப்போ நாங்கள் என் சிஸ்டருக்குலாம் ரீல் வச்சு விட்டுருந்தோம். நாங்களாம் ஃபஸ்ட்டே வச்சுட்டோம், அப்புறம் செகண்டாக அவளுக்கு வச்சு விட்டுருந்தோம். முதல் நாள் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே நோன்பு வச்சுருந்தோம். அப்புறம் 6 o'clock கிட்ட ஆகியாச்சு. சரி, நோன்பு திறக்க எல்லாமே எடுத்து வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. முதல் நாள் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே நோன்பு வச்சுருந்தோம். அப்புறம் 6 o'clock கிட்ட ஆகியாச்சு. சரி, நோன்பு திறக்க எல்லாமே எடுத்து வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நோம்புலாம் திறந்துட்டு ஜாமாக்கள் வந்ததுக்கப்புறமா பார்த்தா கபோர்ட்லாம் ரொம்ப கலைஞ்சிருந்துச்சு. சரி, அதை அடிக்க வைப்போன்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதை அடிக்க முடிச்சாச்சு. பெருநாள் நாளே ட்ரெஸ்லாம் அன்றைக்கி நைட்டே எடுத்து வச்சாச்சு. ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்பயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா நைட்டே சமைச்சி வச்சுட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுருந்தாங்கன்னா பீஃபை கிரேவி மாதிரி செஞ்சுருந்தாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5:15 கிட்ட தான் எழுந்திரிச்சோம். அப்புறம் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா காஃபி பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு குளிக்க போய்ட்டோம். குளிச்சுட்டு வந்தோடனே தலையெல்லாம் காய வச்சுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தொழுவு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் தொழுவை போய்ட்டு வந்துவிட்டோம். அங்கே தொழுவை வந்தவங்க எல்லாருக்குமே கப் கேக் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போய்ட்டோம். எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் பரோட்டா வித் பீஃப் கிரேவி அண்டு சமோசா வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா பூலாக இருந்தது, அது எல்லாருக்குமே சைஸ் பார்த்து கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு கெஸ்ட்டுலாம் வந்திருந்தாங்க. என் கசின் பாப்பா கூடலாம் நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். பெருநாள்னாலே பெருநாள் காசு கொடுப்பாங்களே, அதே மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் பேர் காசுலாம் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மெமரிஸ் இல்லைவா. அப்புறம் டைம் 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி, நம்ம லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோன்ட்டு லன்ச்சை எல்லாருமே போயிட்டோம். இன்றைக்கி பெருநாள் நல்லா ஸ்பெஷலாக இன்றைக்கி மட்டன் பிரியாணி. இன்றைக்கி வீட்டுக்குள்ளே சமைக்கலை, அதுக்கு பதிலாக வெளில விறகடுப்பு வச்சு வெளில தான் சமைச்சாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி போட்டது எங்கள் அத்தா தான். அப்புறம் அரிசிலாம் ஊற வைக்க சொன்னாங்க. பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தோம். அது ஒரு 2:30 படிக்கிட்டே வந்தது. நெக்ஸ்ட்டு வெள்ளை சட்டியில் மட்டன்லாம் போட்டு கிரேவிலாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சட்டியில் வச்சு இந்த மட்டன் கிரேவியை அப்படியே குக்கரில் மாற்றிட்டாங்க. பிகாஸ் அது ரொம்ப நேரமாக வச்சு பார்த்தாங்க, அது ஒழுங்காக வேகிற மாதிரி தெரில. சரி, நம்ம உள்ளே குக்கரில் 4-5 விசில் வச்சு எடுத்தால் வெந்துடும் அப்படின்ட்டு குக்கரில் அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷலாக செய்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய்லாம் போட்டு ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோட குடல் அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் தனியாக க்ளீன் பண்ணி பாட்டி சமைச்சிட்டு இருந்தாங்க. பிரியாணியை தம் போட்டாங்க. ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் லன்ச் ரெடி ஆயிடுச்சா, உட்காந்து சாப்பிட போகலான்ட்டு கொஞ்சம் லேசாக வீட்டை கூட்டிகிட்டு அப்புறம் பாய் போட்டு உட்காந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட போயிட்டோம். எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் மட்டன் பிரியாணியும் ரைத்தா தான். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காரத்துக்கே 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரமாக போர் அடிச்சுட்டு இருந்துச்சா, சரி கொஞ்சம் நேரம் ஏதாவது கேம் விளையாடுமேன்னு பிஸ்னஸ் கேம் இருந்ததா, அதை கொஞ்சம் நேரம் நானும் என் கசின்லாம் விளையாண்டுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு அசருக்கு டைம் ஆச்சா, சரின்ட்டு எல்லாருமே அசர் தொழுதுட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. ஏன்னா காலையிலேருந்து செம ஒர்க்காக அதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி, போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போமேன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மகரிப்புக்கு இருந்துச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.